ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பர்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த பர்கருக்கு வந்து நான் எல்லாமே ப்ரெட்டிலேருந்து பேட்டி எல்லாமே ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் டக்குன்னு அதை செய்யணும், வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம இப்போ அதான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி வெஜ் பர்கர் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வெஜ்ஜி பர்கர் பேட்டி அப்படிங்கிறது வாங்கியிருக்கேன். இது ஒரு ஃப்ரோசன் ஐட்டம் தான், உள்ள கட்லெட் இருக்கும். இதை எடுத்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்தளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு அதிகம் எண்ணெய்லாம் தேவையில்லை, இந்தளவு எண்ணெய் ஊற்றினா போதும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆயிரும் ரெண்டு சைடும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த பர்கர் பிரெட்டை எடுத்து இப்போ நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரெட்டை வந்து நம்ம லைட்டாக பட்ரு போட்டு ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் கொஞ்சமாக பட்ரு போட்டுக்கிட்டேன். பட்ரு மெல்ட் ஆகுது. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அந்த ப்ரெட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து மயோனைஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பர்கர் மயோனைஸ், இதுவும் வெஜ்ஜு தான். இதில் என்ன இருக்குன்னா ரெட் சில்லி சாஸு, அப்புறம் மயோனைஸு, அப்புறமா வந்து டொமேட்டோ சாஸ், இது 3 தான் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மயோனைஸ் வந்து கொஞ்சம் வீட்டில் செய்யணும் லேட் ஆகும். ஏன்னா நம்ம மயோனைஸும் செய்யணும், அப்புறம் அதில் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸுக்கு அதை மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் ரெடிமேடாகவே வாங்கி வச்சுட்டேன். பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பர்கர் ப்ரெட்டை எடுத்து இப்போ நம்ம இந்த பர்கர் மயோனைஸை அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்படியே லைட்டாக நான் தடவிக்கிறேன். மைனஸ் தடவுனதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே செட் பண்ண வேண்டியது தான் வேலை நம்மளுக்கு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அப்படியே வச்சுக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக. வெங்காயத்தை வச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் எடுத்து அப்படியே லேயராக மேலே அடிக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறமா அந்த லெட்டிஸ் இலையை அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பேட்டி நம்ம பண்ணோம்ல, ஃப்ரை பண்ணோம்ல, அதையும் அப்படியே வச்சிட வேண்டியது. வச்சு இது மேலே கொஞ்சமாக அந்த வெஜ் மயோனைஸ் அதையும் நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு மேலே அப்படியே நான் சீஸை வச்சுக்கிறேன். மேலே வைக்க போகிற அந்த ப்ரெட்லேயும் நம்ம மயோனைஸ் இருந்துச்சுல, அதையும் நம்ம அதில் அப்படியே தடவிக்கணும். தடவிட்டு நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட பர்கர் ரெடி. நம்ம இப்படியும் சாப்பிட்லாம். இதே மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இன்னொன்று வந்து நான் கிரில் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னா, சாண்ட்விச் மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் வச்சு லைட்டாக மூடி வச்சு அப்படியே அழகாக அது கிரில் ஆயிரும். அது அப்படியே இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். அதுவும் பாருங்கள், நம்ம பர்கர் வந்து நல்லா கிரில்லாகவும் ஆகிருக்கு. அதே சமயம் நல்லா அந்த இதில் மயோனைஸு இந்த சீஸ் எல்லாம் அப்படியே அழகாக மெல்ட் ஆகி, இங்கே பாருங்கள் சீஸை பாருங்கள் இவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்கு. நம்மளோட பர்கர் ரெடி ஆயிடுச்சு. பர்கர் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட மாட்டோம், ஆனால் பசங்க ஆசைக்காக நம்ம எப்போயாவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.